ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த பத்தி நம்ம பார்க்கலாம். ரீசென்ட்டா நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த ரீல்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, பேசக்கூடிய ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "குழந்தை பேறு என்பது வரம்" அப்டின்னு சொல்லுவாங்க. நான் உங்கள ஒண்ணு கேட்குறேன். குழந்தை அப்டிங்கிறது வரமா? இல்ல சாபமா? என்ன வரம்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா, நம்மகிட்ட அப்படிதான் சொல்லிக் குடுத்து நம்மள வளர்த்துருக்காங்க. குழந்தை பேறு என்பது வரம். குழந்தை பெறுதல் என்பது அது ஒரு வரம் மாதிரி. அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெரிய விஷயம்தான். குழந்தை பெற்றெடுக்கிற அம்மாக்கள் படுற வலி வேதனை அந்த கான்செப்டுக்குள்ளே நான் போக விரும்பல. குழந்தை பேறு என்பது என்னை பொறுத்தளவு ஒரு ஒரு பயாலஜிக்கல் விஷயம். அது ஒரு இயல்பான நிகழ்வு. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கையின் மூலம் கருத்தரித்து குழந்தை உருவாவது என்பது நமக்கு முன்னாடி நடந்திருக்கு. நம்ம ஜென்ரேஷன்லேயும் நடந்திருக்கு. நம்மளுக்கு அப்புறமும் நடக்க போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உயிர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி என்னது? குழந்தை பிறப்பு தான். அது மனிதர்களில் பிறக்கிறதா இருக்கட்டும், மிருகங்களில் பிறக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பிறக்கிறது மூலியமாக தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த சந்ததியினர் மூலமாக. இதை நம்ம வரம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 புனிதப்படுத்துதல் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைகள் இல்லாத நபர்களை ஏக்கமுறச் செய்கிறோம், கலக்கமுறச் செய்கிறோம். அவங்கள ஏதோ பெரிய ஒரு ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே அவங்கள நம்ம தள்ளி விட்டுறோம் தான் உண்மை. இது குழந்தை இருக்கவங்களுக்கு புரியாது. குழந்தை இல்லாத உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க. அவங்க அடையக்கூடிய மன உளைச்சலாகட்டும். ஸோ நம்ம எப்போவுமே இந்த குழந்தை பெற்றுக்கிறது பெரிய வரம். அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், தவம் இருந்திருக்கணும். இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம சொல்கிறப்ப, அது அடுத்தவங்கள எப்படி எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா, அப்போ நம்ம நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருக்கோமா? அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுது அடுத்தவங்களால. ஆக நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இயல்பான விஷயங்களை நம்ம புனிதப்படுத்துறதுலேருந்து வெளியில் வரணும். ஏன்னா நமக்கு வெறும் அது வார்த்தை தான். குழந்தை பேருங்கிறது வரோம்னு 2 வார்த்தையில் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? ஆனால் அதை குழந்தை இல்லாமல் அவங்க கேட்குறவங்களுக்கு தான் அது என்ன கஷ்டம், என்ன வலி அப்படின்னு நமக்கு தெரியும். இனிமேல் இந்த குழந்தை பேர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், இந்த வரம், புனிதம், தகம் அப்படிங்கிறதெல்லாம் உபயோகப்படுத்துகிறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உபயோகப்படுத்தினாலும் கூட இதெல்லாம் ஒரு இயற்கையான நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். ஏன்னா ஒரு விஷயம் அடுத்தவங்கள காயப்படுத்துது அப்படின்னா நம்ம மாற்றிக்கிறது தப்பு இல்லை. இன்னொன்று இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். நம்ம அவங்க நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம். இந்த சின்ன விஷயத்தை தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.